ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு செய்ய போறது நல்ல புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் பவுல். இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நானே கிரியேட் பண்ணது. இதோட பேசிக் வெர்ஷன் வந்துட்டு ஒரு மெக்சிகன் இன்ஸ்பயர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அதே சமயம் நம்ம உடம்போட ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது கூட ஒரு ஹெல்த்தியான இனிப்பு ஒன்றும் செய்ய போறோம். நம்ம சேனல்ல எப்பவுமே நல்ல ஹெல்த்தியான உணவுகளும் பல நாடுகள்ல உள்ள பாரம்பரிய உணவுகளுடைய ரெசிபிஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னா அவசியம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இது 2 பேர் சாப்பிட போதுமான குவான்டிட்டி. பிரவுன் ரைஸ்னு சொல்லப்படுற இந்த பழுப்பு அரிசி, அதாவது கைக்குத்தல் அரிசி 1 கப் எடுத்திருக்கிறோம். கீனுவா 1/2 கப் எடுத்திருக்கோம். இதுல நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துடுவோம். இது மேல உமி அந்த மாதிரிலாம் இருக்கும், சில இம்பியூரிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நல்லா போற மாதிரி 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். ப்ரெஷர் குக்கருக்கான தண்ணி அளவுகளை இப்ப பார்க்கலாம். அரிசி அளந்த கப்பாலே தான் நம்ம தண்ணியும் அளக்கணும். பிரவுன் ரைஸும் கீனுவாவும் சேர்த்து மொத்தமா 1/2 கப் இருந்துச்சு இல்லையா? நம்ம பொதுவா அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இதுல 2 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு அதுல இருந்து 1/2 கப் தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை கோரி எடுத்துட்டு அதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 1/2 கப் அரிசி கீனுவாக்கு நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு மூடி போட்டுட்டு இதை 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்குவோம். அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அரிசியும் கீனுவாவும் நல்லா ஊறி இருக்கும். அடுப்புல ஒரு குக்கரை வச்சுக்கிறோம். நம்ம யூஸ் பண்றது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்தோம்ல இந்த அரிசி கீனுவாவை சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறோம். இது கூட கல்லுப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவு சேர்த்துக்கிறோம். குக்கரை மூடிட்டு அது மேல வெயிட் வால்வ் வச்சுக்கிறோம். ஒரு விசில் வந்தோடனே தீயை நல்லா கம்மி பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரெஷர்லாம் நல்லா செட்டில் டவுன் ஆன பிறகு நம்ம திறக்கிறதுக்கு சேஃப்டியா இருக்கும்ல, அப்போ திறந்துக்கலாம். நம்மளோட பிரவுன் ரைஸும் கீனுவாவும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த லஞ்ச் பவுல் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிக்க வேண்டியது இந்த டோஃபு தான். பனீருங்கிறது நமக்கு மாட்டுப்பால்ல இருந்து கிடைக்குது இல்லையா? இந்த டோஃபுங்கிறது சோயா மில்க்ல இருந்து கிடைக்குது. பொதுவாக டோஃபு இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வருது. டோஃபு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது தண்ணி தான், இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி தெளிவாக தெரியல. அதனால இந்த தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு வடிச்சுக்குவோம். இப்படி தான் ஜென்ரலாக உலகம் ஃபுல்லாக சமைக்கிறாங்க. இந்த டோஃபு நிறைய தண்ணியை குடிச்சு வச்சுருக்கோம். அதை ரிமூவ் பண்ணுறக்காக இப்படி ஒரு பேப்பர் டவலை ஒரு பிளேட் மேலே நம்ம விரிச்சுக்கிறோம். பேப்பர் டவலுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு துணி கூட நம்ம விரிச்சுக்கலாம். இந்த டோஃபு பிளாக்கை இந்த பேப்பர் டவல் மேலே வச்சுட்டு இதை கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் டவலில் வைக்கும் போது இந்த தண்ணி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். இந்த டோஃபு துண்டுகளை இந்த பேப்பர் மேலே நல்லா பரவலாக அடுக்கி வச்சுக்கிறோம். இந்த ஸ்டெப்பை நம்ம முந்தின நாள் கூட செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா உலர்ந்துருந்துச்சுல இந்த டோஃபு துண்டுகளை ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சிவப்பு குடமிளகாய் எடுத்திருக்கிறோம். 450 கிராம், அதாவது 1 பவுண்ட் கேல் எடுத்திருக்கிறோம். இந்த கேல் லீஃப் நம்ம ஊர் முருங்கைக்கீரை மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். கேல் லீஃப்க்கு பதிலாக நம்மள்ட்ட என்ன கீரை இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேல பொடிசா அரிஞ்சு வச்சுக்குவோம். மீடியம் சைஸ் துண்டுகளா இந்த குடமிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கோம். வேக வச்ச பிளாக் பீன்ஸ் 1 கப் எடுத்திருக்கோம். பிளாக் பீன்ஸ்ங்கிறது மெக்சிகோல இருந்து கிடைக்கிற ஒரு பயறு வகை. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உளுந்து மாதிரி இருக்கும். பிளாக் பீன்ஸ்க்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே வேக வச்ச தட்டாம்பயிறு இல்லைன்னா கொண்டக்கடலை 1 கப் எடுத்து வச்சுட்டாலும் போதுமானதா இருக்கும். பிளாக் பீன்ஸை வேக வச்சு நம்மளுக்கு கேனில் அடைச்சி விற்பாங்க. அதனாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிளாக் பீன்ஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலே பிளாக் பீன்ஸை வேக வச்சுக்கலாம். 1 கப் பிளாக் பீன்ஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும். பிளாக் பீன்ஸ் ஊற வச்ச தண்ணியை மறக்காம நம்ம வெளியில ஊற்றிடணும். அந்த தண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இனிமே நல்லா ஊற வச்ச இந்த பிளாக் பீன்ஸை நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்துல சேர்த்துக்கிறோம். பயிறு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம். இனிமே குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் வால்வையும் வச்சுக்குவோம். ஒரு விசில் வந்தோடனே தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பிளாக் பீன்ஸ் நல்லா வெந்திருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னாலும் ஈஸியாக குழஞ்சிரும். அதனால தான் நம்ம இப்படி 5 மினிட்ஸ் வச்சு பார்க்குறோம். மோஸ்ட்லி 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அழகாக குக் ஆகிடும். சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு ரீஜனில் இருக்கிறோம், அந்த பயிர் உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னா கூட 1 நிமிஷம் மட்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக அது குக் ஆகும். பிளாக் பீன்ஸ் வேக வச்ச தண்ணீரையும் நம்ம மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம வெளியில் ஊற்றிடலாம். இல்லைன்னா ஏதாவது செடிகளுக்கு சேர்த்துக்கலாம். இப்படி பிளாக் பீன்ஸை நம்ம நிறையாவே வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அல்லது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல, இதுலேருந்து நம்ம 1 கப் மட்டும் எடுத்து இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண போறோம். அடுப்புல ஒரு அகலமான பாத்திரத்த வச்சு சூடு பண்ணிக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ரையிங் பேன் அந்த மாரி எடுத்துக்கிட்டா நல்ல வசதியா இருக்கும். பாத்திரம் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் வச்சு சமைக்கும்போது ஆலிவ் ஆயில் அதிகமா சூடாகிடக்கூடாது. எண்ணெய் சேர்த்த உடனே அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் பொரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த கேல் இலைகளை சேர்த்துக்கிறோம். கேல் நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் போட்ட உடனே சுருங்கிடும். அதுல நறுக்கி வச்சிருந்தாலே இந்த ரெட் கேப்சிகமையும் சேர்த்துக்கிறோம். இந்த கேப்சிகமும் கேலும் நல்லா வதங்கட்டும். இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். உப்பு தேவைக்கு போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம். அது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். காரம் அதிகமா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்குவோம். கேல் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்ம சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா சாஃப்டா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இந்த பிளாக் பீன்ஸ் வேக வச்சு வச்சிருந்தால அதில் 1 கப் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்க போறோம். இந்த வீடியோல நான் எடுத்திருக்கிறது வந்து 2 கப் மெஷர்மெண்ட்ஸ் உள்ள ஒரு சீரியல் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுல்ல வந்து ஒரு ஃபுல்லா ஒரு அளவுக்கு சாதம் நிறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒருத்தர் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குங்க. ஸோ நம்ம இதில் வந்து 2 கப் அளவுக்கு சாதம் அந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம். கீரைலாம் இப்படி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, இது கூட இந்த சாதத்தையும் சேர்த்துக்கிறோம். நம்ம முதல்ல போட்ட குவான்டிட்டியே கிட்டத்தட்ட ஒருத்தர் நிறையவே சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். இருந்தாலும் இன்னொரு கப் இதே மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம செஞ்சிருக்கிற டிஷ்ல ஏற்கனவே கீரை, கேப்சிகம், பிளாக் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த 2 கப் சேர்த்து 4 கப்ஸா நம்ம அரிசி போட்டிருக்கோம். மீதம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு சாதம் மீதம் இருக்குது. அது வந்து நம்ம பிறகு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான குவான்டிட்டியா ரைஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு டயட் ஃபுட்டாகவும் இருக்கும். நம்மளோட மெக்சிகன் இன்ஸ்பயர்ட் பிளாக் பீன் அண்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷா டோஃபு செஞ்சுக்க போறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு பெல்லாரி வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டா வர்ற வரைக்கும் வதக்கிக்கும். அது செவக்க கூடாது. 1 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவிட்டு அதை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். இஞ்சி சேர்த்துட்டு இப்படி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். நம்ம கட் பண்ணி தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு வச்சிருந்தோம்ல அந்த டோஃபு அதை சேர்த்துக்கிறோம். இந்த டோஃபு வந்து 1 பவுண்ட் இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 450 கிராம் டோஃபு இருந்தது தண்ணியோட சேர்த்து. மற்றபடி தண்ணியெல்லாம் நீக்கின பிறகு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். எண்ணெய் வெங்காயம்லாம் இந்த டோஃபு கூட நல்லா சேர்ற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். டோஃபு ஈஸியாக உடஞ்சிரும். டோஃபு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உளுந்து மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். இதில் அதிக கொழுப்புகள்லாம் இருக்காது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஹாட் சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஹாட் சாஸ் ரொம்பவே காரமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்துட்டு வேணும்னா மட்டுமே அதிகம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பரிமாறும் போது ஹாட் சாஸ் சைட்ல வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறவங்க அதில் போட்டுக்குவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம சசிகி சாஸ் செஞ்சுக்க போறோம். இந்த சசிகி சாஸ்ங்கிறது ஒரு கிரேக்க நாட்டு ரெசிபி. சசிகி சாஸுக்கு பதிலாக நம்ம வெள்ளரிக்காய் ரைதா இல்லைன்னா ஏதாவது ரைதா கூட எடுத்துக்கலாம். இந்த சாஸ் பண்றதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம். இந்த வெள்ளரிக்காய் நமக்கு சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் இருந்தா போதுமானது. நான் வந்து இது பெருசா இருந்தனால இதை ஹாஃபா கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்குவோம். 2 பூண்டு பற்களை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். கேரட் திருவலோட சின்ன பற்களை வச்சு இந்த பூண்டை சீவிக்கிறோம். இதே கேரட் திருவலோடைய பெரிய பற்களை வச்சு இந்த வெள்ளரிக்காயை நல்லா இப்படி சீவிக்கலாம். துருவின பூண்டையும் இந்த வெள்ளரிக்காயையும் ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். உப்பு நம்ம சுவைக்கேற்ப போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். பாதி எலுமிச்சம்பழம் ஒண்ணு இதுல பிழிஞ்சு விட்டுக்கிறோம். கெட்டி தயிர் இல்லைன்னா சவர் கிரீம் 450 கிராம் போட்டுக்கிறோம். அதாவது 2 கப் நம்ம போட்டுக்கிறோம். இது கூட கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறோம். இனிமே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். நல்ல டேஸ்டியான சசிகி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சசிகி சாஸ் நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுல லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால இது நல்லா சேஃபாவே இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா சாப்பாட்டையும் தனித்தனி பவுல்ல எடுத்து சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த உணவு கூட தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஊறுகாய் மாதிரி சவர் கிராட் அப்படின்னு சொல்ற ஒரு ஊறுகாய், அதாவது முட்டைக்கோஸ்ல செஞ்ச ஒரு ஊறுகாயை நம்ம சர்வ் பண்ண போறோம். இந்த சவுர்க்ராட் நம்மளோட கட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இது நம்மளோட டைஜஷனை, அதாவது செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவுல்ல இந்த ரைஸ் எல்லாம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சசிகி சாஸ் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் அதாவது சிக்கன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வச்சுக்கிறது. நம்ம இப்போ டோஃபு வச்சிருக்கிறோம்ல, இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்குவாங்க. அது கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பிக்கிள் வைப்பாங்க. நம்ம வந்து சவுர்க்ராட் அப்படிங்கிற அந்த பிக்கிள் வச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப வெல் பேலன்ஸ்
பேலன்ஸ்ட் ஃபுட். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இவ்வளவும் பண்ணிட்டோம். ஒரு ஸ்வீட் பண்ணலன்னா எப்படி? டயட் ஃபுட் சாப்பிடுறாங்க அப்படின்னா, இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்ல. இனிப்பு வந்து ரொம்ப மாடரேஷனா எப்பவாவது எடுத்துக்குவாங்க. அது கூட நம்ம இந்த மாரி ஒரு ஸ்வீட்காக கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த விதை இல்லாத இந்த திராட்சை பழங்கள இந்த மாரி பொடி துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். கட் பண்ண கிரேப்ஸ இந்த மாரி சர்விங் பவுல்ல பிரிச்சு வச்சுக்கிறோம். நம்ம வீடியோல பார்க்குறது 1 கப் மெஷர் பிடிக்கக்கூடிய சின்ன பவுல்ஸ். ஒவ்வொரு பவுல்லயும் ஒரு டேபிள் ஸ்பூன் காட்டேஜ் சீஸ் போட்டுக்கிறோம். காட்டேஜ் சீஸ்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பனீர் மாதிரி தான் டேஸ்ட்ல இருக்கும். ஆனா இந்த மாரி உருண்டையா சின்ன சின்ன இந்த கொழுக்கட்டைகள் மாதிரி அந்த சீஸ் வந்து உருண்டு இருக்கும். இதுக்கு இனிப்பு டேஸ்ட் எதுவும் இருக்காது. ஆனா நம்ம தயிர் இருக்குல்ல, அதுல வந்து நெறைய இந்த பனீர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் இதுல இருக்கும். காட்டேஜ் சீஸ் வாங்கும்போதும் நம்ம வந்து ஸ்கிம்டு மில்க்ல பண்ணது, அதாவது ஃபேட் ஃப்ரீ காட்டேஜ் சீஸ் கூட நம்மளால ஈஸியா வாங்கிக்க முடியும். இதுல வந்து புரோட்டீன் கன்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா நல்லா இருக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஒவ்வொரு பவுல்லயும் 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான டயட் டெசர்ட் ஒன்று ரெடி ஆயிருச்சு. பொதுவாகவே டயட் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் ஆகும், இல்லைனா ரொம்ப விலை அதிகமாகும், இல்லைனா சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வயிறில் போதாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. அது உண்மை இல்லைங்க. இந்த மாதிரி சமைச்சு பார்த்தோன்னா தெரியும். இந்த டயட் ஃபுட் செய்கிறது ரொம்ப ஈஸியானது. அதே சமயம் ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப சீப்பரான இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுல புரோட்டீன் சத்துக்களும் நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான புரோட்டீன் நிறைந்த இந்த ரைஸ் பவுல் ரெசிபியும் ஹெல்த்தியான டிசர்ட் ரெசிபியும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.